ரொம்ப நாட்களாக இந்த காணொளியில் இந்தியா பாகிஸ்தான் வாரை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த வாரில் நம்ம அதிகப்படியாக பேசாத ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிரிகளோட ஆர்ட்டிலரி ஸ்ட்ரைக்ஸ் தான். ஏன்னா ஒரு ஏவுகணையை பொறுத்த வரைக்கும் அந்த ஏவுகணை எங்கேருந்து எப்படி லான்ச் பண்ணப்படுது, அதை எப்படி நம்ம இடைமறுத்து அழிக்கிறோம், அந்த ஏவுகணையோட டைப் என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளோட சேனல்லையும் நம்ம போட்டிருக்கோம். அண்டு மித்த சேனல்ஸ்லையும் அதை நீங்கள் பார்க்க முடியும். பட் ஆர்ட்டிலரிஸ் அப்படின்னு வர்றப்ப குறிப்பாக நம்மளோட இந்தியா பாகிஸ்தான் பார்டரில் ஜம்மு ரீஜியனில் ஏகப்பட்ட ஷெல்லிங் அப்படின்றது நடக்குது. இந்த ஷெல்லிங்கினால் பல உயிர்கள் போகிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஷெல்லிங்கை பற்றினா அதிகப்படியான தகவல் வந்து நம்மளோட சமூக வலைத்தளங்களில் இல்லை. அதிகப்படியான தகவல்கள் ஷெல்லிங் நடக்குது, இதனால் இத்தனை சிவிலியன்ஸ் இறக்குறாங்க, பாகிஸ்தான் சீஸ்ஃபயரை வயலேட் பண்ணுது அப்படின்ற தகவல்கள் நீங்கள் கேட்க முடியும். பட் அடிப்படையில் அங்கே வேறு என்ன நடக்கிறது, ஷெல்லிங்கை வந்து ஏன் அவங்க பண்ணுறாங்க, எப்போ பண்ணுவாங்க, இப்படி பலவிதமான கேள்விகள் இருக்குது நம்மக்கிட்ட. அது எல்லாத்தையும் விளக்கமாக இப்போ நம்ம கூட உட்காந்து கேப்டன் குமார் அவர்கள் சொல்ல போகிறாரு. அண்ட் அவரோட ஒன்றா அப்படியே நம்ம கொஸ்டின்ஸை கேட்க ஆரம்பிக்கலாம். சார் வணக்கம் சார். சேனலில் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் இருந்திருக்கீங்க. ஸோ முதல் கொஸ்டின் சார் என்னென்னா, இந்த ஷெல்லிங்ன்றது ஜம்மு ரீஜியனில் ஏன் நடக்குது? ஷெல்லிங் வந்து ராஜஸ்தான்லேயே நடக்கலாம், பஞ்சாபில் நடக்கலாம். ஏன்னா பார்டர் வந்து நமக்கு கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் பார்டர் இருக்குது. ஏன் குறிப்பாக ஜம்மு ரீஜியனில் இந்த ஷெல்லிங்ன்றது நடக்குது? அண்ட் ஷெல்லிங்னா என்ன? சில பேருக்கு ஷெல்லிங் தெரியும், ஒரு சில பேருக்கு ஷெல்லிங் தெரியாமல் இருக்கும். அதனால் ஷெல்லிங்னா என்ன அப்படின்றதே அடிப்படையில் சொல்லிடுங்க. ஓகே, இன்னைக்கு இந்த செல்லிங் சொல்கிறது நடக்கலை. ஆக்சுவலாக நம்ம இண்டிபெண்டன்ஸ் எப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் எப்போ பிரிஞ்சோ அன்னையிலேருந்து பாகிஸ்தான் வந்து நம்ம மேலே ஒரு கண்ணாக தான் இருக்காங்க. நம்மளை எப்படியாவது வந்து நம்மளை அழிக்கணும், நம்மளோட வளர்ச்சி அவங்களுக்கு பிடிக்கல. இந்த காலகட்டத்தில் அன்னையிலேருந்து இதே நடந்துகிட்ருக்கு. இப்போ இந்த ஆர்ட்லரி கன் அப்படின்னு சொல்கிறது எப்படி எதுக்காண்டி யூஸ் பண்ணுவாங்கன்னு மேக்ஸிமம் எல்சி சைடில் ஜம்மு ரீஜனில் இந்த அக்னூர், ஜம்மு, ரஜோரி, குப்வாரா இந்த மாதிரி சைட்லலாம் மேக்ஸிமம் ஆர்ட்லரி செல்லிங் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆர்ட்லரி செல்லிங் எதுக்கு பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இடையில 90 இந்த மாதிரி 1990 காலகட்டம், அதுக்கு முன்னாலெலாம் பின்னாலெலாம் 90, 90 இந்த மாதிரி மேக்ஸிமம் டெரரிஸ்டோட இன்ஃபில்ட்ரேஷன் வந்து எல்சியில் ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த இன்ஃபில்ட்ரேஷனில் வந்து அவங்க ஈஸியாக பண்ணுறதுக்கு நம்மளை திசை திருப்புறதுக்காண்டியும் நம்மளை ஒரு தபாவை சொல்லுவாங்க. நம்ம மேலே ஒரு பம்பார்ட்மெண்ட் போட்டு நம்மளோட கவனங்களை சிதைக்கிறோன்னா நம்மளை வந்து ஒரு அமுக்கி வைக்கிறோம். நம்ம மேலே நம்ம அடுத்த வேலை பார்க்காம நம்ம அவங்க மேலே என்ன பம்பார்ட்மெண்ட் மேலே நம்மளோட எண்ணங்கள் தான் அந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் பம்பார்ட் பண்ணுவான். அந்த போட்டோன்னே என்ன பண்ணுவான், நேராக டெரரிஸ்ட் இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும். அங்கேருந்து பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவில் வரதுக்குள்ள வழிகள்லாம் நிறைய பண்ணுவாங்க. இது வந்து பம்பார்ட்மெண்ட் போட்டு இன்ஃபில்ட்ரேஷனுக்கு ஒரு வழி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் சில்லிங்கை பற்றி கேட்டீங்க. இப்போ நேராக பம்பார்ட்மெண்ட் வந்து ஒரு பங்கர்லேயோ ஒரு போஸ்ட்லேயோ விழுகுது. விழுந்ததுக்கப்புறம் அது பிளாஸ்ட் ஆனப்போனா அந்த போஸ்ட்டு கொஞ்சம் என்ன சொல்கிறது உடஞ்சி போகும். உடஞ்சது விழுந்தோடனே அதோட பீஸ் தெரிக்கும்ல, அதான் சீலிங். இப்போ நேராக ஒரு புல்லட் எடுத்துக்குவோம். நம்ம ஒரு புல்லட் ரைஃபிள்லேருந்து வெளியில் போனதுக்கப்புறம் அந்த புல்லட் நேராக போய் எந்த டார்கெட்டோ அது மேலே ஹிட் ஆகும் இல்லையா? அப்போ ஹிட் ஆகும்போது புல்லட் தொலைக்கும், அது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். அந்த ஹிட் ஆனோடனே பிளாஸ்ட் ஆகிடும், புல்லட் வந்து தூளாகும். அந்த தெரிக்கும் பார்த்தீங்களா, ஒரு இடையில ஒரு கட்டையிலையோ இல்லை கல்லையோ எதுவே படுது, உடம்புல பட்டாலும் அப்படி தான் உடம்பு தொலைச்சி போயிடும். சில நேரத்தில் அதோட ஃபோர்ஸஸ் நிறைய ஆகும்போது தெரிக்கும் பீசஸ். ஆமாம், அப்போ தெரிக்கும் போது அது அந்த தெரிக்கிற சின்ன பீசஸ் ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். நீங்கள் புல்லட் போகிறதோட அது ஜாஸ்தி. அதில் தான் வந்து இந்தியன் ஆர்மிக்கு மேக்ஸிமம் கேஷுவலிட்டி ஆகிறதுக்கு காரணமே அதுதான். இப்போ பங்கரில் இருக்கோம், நம்ம பங்கர் சைடு ஒரு போஸ்ட் இன்னொரு போஸ்ட்டில் இருப்போம். இப்போ இந்த போஸ்ட்லேருந்து விழுந்த வெடிச்ச பிறகு சில்லிங் அடுத்த போஸ்ட்டுக்குள்ளே வரும். அதோட சில்லிங்ஸ் வெளியில் இருக்கவங்க மேலே அடிச்சிடும். இந்த மாதிரி தான் இந்த சில்லிங் ரொம்ப டேஞ்சர் இருக்குதுலே. சில்லிங் தான் ரொம்ப கத்தர்னாக்கு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது பீசஸ் அவ்வளோ ஃபோர்ஸாக போகும், உடனே பாடிக்குள்ளே போயிடும். சக்குன்னு போகிறதே தெரியாது, கிழிச்சிட்டு போயிடும். அப்படியே சட்டு பிளேடு இப்படி அதான் சேம் அதான். இவ்வளோதான் ஷெல்லிங். இப்போது ஷெல்லிங் என்ன ரீசன்னால் நடக்குது அண்டு ஷெல்லிங்கை பற்றி சொல்லியிருந்தீங்க சார். ஒரு பங்கரை எய்ம் பண்ணி அவங்க அடித்தாலுமே சில சமயங்களில் இன்னொரு பங்கர் வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்குது அப்படி கண்டிப்பாக. இப்போது ஷெல்லிங்கு நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு உங்களோட எஸ்ஓபி என்ன சார்? ஒரு குண்டு வந்து விழுகுது, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இருக்கிற போஸ்ட்டில் ஒரு குண்டு வந்து விழுகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவீங்க? நீங்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க? உங்களோட சக ராணுவ வீரர்களை வந்து எப்படி சேஃபாக இவாக்குவேட் பண்ணுவீங்க? அண்டு பதில் தாக்குதலுக்கு எப்படி தயாராவீங்க அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். கரெக்டாக கேட்டிங்க. ஏன்னா
இப்போ நம்ம எல்சிலன்னு இருக்கும்போது நீங்கள் நல்லா யோசனை பண்ணிக்கணும். எல்சியிலேருந்து அவன் பம்பார்ட்மெண்ட் அடிக்கடி விழுகும் நம்ம மேலே, விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கலாம் இருக்குது. அப்போ இது முன்கூட்டியே அவனோட பம்பார்ட்மெண்ட் வெறும் அப்படின்னு சொல்கிறது இப்போ இல்லை, முன்னாலே தயாராகவே இருப்போம் நாங்கள். எப்பயுமே ஒன்றா சேர்ந்து உட்காரதோ, ஒன்றா சேர்ந்து போகிறதோ, போஸ்ட்டை விட்டு மூமெண்ட்ஸில் நிறையலாம் காட்ட மாட்டோம். மேக்ஸிமம் மூமெண்ட்ஸ் காட்ட மாட்டோம். அப்படி பை சான்ஸ் ஏதாவது நம்ம மூமெண்ட்ஸ் இருந்துச்சு, வெஹிக்கிள் மூமெண்ட்ஸ் ஏதாவது ஏதாவது என்ன சொல்கிற மெட்டீரியல் ஏதோ வந்திருக்கு, இல்லாட்டி ஆடம்ஸுக்கு ஏதாவது ரேஷன் ஏதாவது வந்து இறக்கும் போதோ அவன் அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அவனோட ஓபி அவன் பார்த்துட்டு இந்த மாதிரி வர நேரத்தில் அடிப்பான். ஆனால் கூட மொத்தமாக இக்கட்டாக சொல்லுவோம், அதாவது ஒரு கூட்டமாக சேர்ந்து வேலை பண்ண மாட்டான் சொல்லிட்டு கொஞ்சம் பிரிஞ்சு பிரிஞ்சு எல்லா வேலையும் பிரிஞ்சு பிரிஞ்சு பண்ணுறதுனால நீங்கள் நகர்ந்துக்கிறதா அவன் வந்து வேவ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவன் எப்போ வந்து கூட்டமாக இருக்கான், மேக்ஸிமம் டேமேஜ் எப்போ இவன் அடித்தா வரும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு செல்லிங் பண்ணுறாங்க புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி ஓபி இருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் ஓபி இருக்கும். அவனுக்கும் நம்மளை அப்சர்வ் பண்ணுறது. அப்புறம் நீங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து ஃபெயிலியர் ஆக காரணம் ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா லோக்கல் சோர்ஸஸ் அவனுக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பஹல்காமில் கூட நீங்கள் ஓஜிடபிள்யூட ஒர்க்கோடு தான் அந்த விஷயமே ஆரம்பிச்சிருக்காங்க. இதே மாதிரி அங்கேயும் அந்த வில்லேஜ், நாங்கள் இருக்க வில்லேஜோ வெக்மூரோ ஒரு ரெஜூரியோ அந்த சைடில் அவனுக்கு அந்த ஓஜிடபிள்யூ சொல்கிறவங்க இருப்பான். இங்கேருந்து அவனுக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறதுக்கு ஆள் வராங்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே இருப்பான். அவனோட ஓபி போஸ்ட் இருக்கும். ஓபியிலேருந்து நம்மளை கவர் பண்ணிட்டு ஓஹோ இவரோட கான்வாய் வருது, ஏதோ முக்கியமான ஆள் வர்றாங்க அப்படின்னு சொல்லணும் போடுறதுக்கு பம்பார்ட்மெண்ட் போட்டு நம்மளை சேதப்படுத்துறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். ப்ரிவென்ட் பண்ணுற விதம் தான் இதுதான். ஆமாம், எஸ். மேக்ஸிமம் ப்ரிவென்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறது ஆர்மியோட இதுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வந்து நல்ல ஒரு பங்கர் விஷயம், அவன் பதுங்கு குழி எல்லாமே இருக்கும். அவன் என்ன தான் பம்பார்ட்மெண்ட் நம்ம மேலே போட்டாலும் சரி நம்மளை அவ்வளோ ஈஸியாகலாம் அடிச்சிட முடியாது. ஏன்னா நம்மளோட போஸ்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ நம்மளால் ஈஸியாக அவனால் அடிக்க முடியாது. அதுபோக நம்ம வெளியில் ஏதாவது ஒரு வேலைக்கோ ஏதாவது ஒரு மூமெண்ட்ஸ் பண்ணும்போது தப்பி தவறி விழுந்து சில்லிங் அடித்தாதான் விண்டு, இல்லாட்டி நம்ம அடிக்க முடியாது. அதுபோக அவனோட ஒரு ஃபயர் வரும்போது அதுக்கு ரியாக்ஷன் நம்மளோட ரிப்பீட், நம்மளோட ஃபயர் ஏக்தம் ஸ்டார்ட் ஆகிடும். அதாவது உடனே அதுக்கு அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஃபயர். அப்படின்னு சொல்லும்போது அவனோட ஃபயர் எங்கேருந்து வருது, அவனோட அந்த ஃபயர் எங்கேருந்து வருது எங்களுக்கு தெரிஞ்சால் போதும், அடுத்தமா அவன் அங்கே லேட் டவுன் ஆயிடுவான். முடியாது, அவனால் பண்ண முடியாது. சார் இப்போ வந்து நிறைய டெக்னாலஜிஸ் இருக்குது நம்மளோட இராணுவத்துக்கிட்ட. இப்போ ஒரு ஆர்ட்லரி ஷெல் வந்து விழுகுது அப்படின்றப்ப அந்த ஷெல்லிங் எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்றத துல்லியமாக ட்ராக் பண்ணுறதுக்கான வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஐ திங்க் 99 கார்கில் யுத்தம் நடந்தப்போ இந்த மாதிரியான வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார் பாகிஸ்தானியர்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு, அமெரிக்கன்ஸோட வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார். பதிலுக்கு நம்மக்கிட்ட அந்த டைமில் எதுவும் இல்லை. ஆனால் உள்நாட்டு தயாரிப்பு ஒன்று ஸ்வாதி அப்படின்னு சொல்லி அதோட பேரில் வெப்பன் லொக்கேட்டிங் ரேடார் ஒன்று உருவாக்கணும். இதோட ரோல் என்ன அப்படின்னா ஆர்ட்லரி எங்கேருந்து வருது, எதிரி வந்து எங்கேருந்து ஆர்ட்லரி அடிக்கிறான் அப்படின்றத துல்லியமாக ட்ராக் பண்ணுறது. ஏன்னா பதில் கவுண்டர் பேட்டரி ஸ்ட்ரைக் வந்து நம்ம எதிரியோட ஆர்ட்லரிக்கு எதிராக கண்டிப்பாக கொடுப்போம்ல சார். இப்போது இந்த சிஸ்டம் ஐ திங்க் இந்த சிஸ்டம் வந்து நீங்கள் வேலை செய்கிறப்ப இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிஸ்டம் இப்போ இந்த சிஸ்டமை வந்து இந்த சிஸ்டம் இல்லாதப்ப நீங்கள் எப்படி சார் எதிரி எங்கே இருக்கான் அப்படின்றத நீங்கள் ஜட்ஜ் பண்ணி அந்த சைடு ஆர்ட்லரி போடுவீங்க? ஏன்னா எதிரி அடிச்சுதான் அப்படின்றப்ப திருப்பி அவனை நம்ம அடிக்கணும் பதிலுக்கு. அப்போ அவனோட போஸ்ட் சைடு அடிப்பீங்களா, இல்லை அவன் ஆர்ட்லரி எங்கேருந்து வருதுன்றதை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் நீங்கள் வச்சுருந்தீங்களா சார்? ஆக்சுவலாக நீங்கள் எப்படி ட்ரேஸ் பண்ணுவீங்க கேட்டீங்க, எங்கேருந்து அந்த கன் வருதுன்னு சொல்லி பார்ப்பீங்கன்னு. ஆக்சுவலாக நைட்டுனா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, நைட்னா எங்கேருந்து அதோட ஒரு ஃபயர் ஆகுனா அதோட தீப்பிளம்புகள் அப்படி வரும் வெளியில். அதுலேயே எங்கேருந்து நீங்கள் எந்த டைரெக்ஷனில் ஃபயர் ஆகுதுன்னு சொல்கிறது நம்ம கணிச்சு அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். டேல ஃபயர் பண்ணும்போது நம்மளோட ஓபி இருப்பாங்க, நம்மளோட ஓபி அப்படி சும்மா இருக்க மாட்டாங்க. நம்மளோட ஓபி அங்கே எப்பயுமே அவங்கள கண்காணிச்சிட்டே இருப்பாங்க. மேக்ஸிமம் அந்த காலத்துலலாம் மைனாகுலர் தான் யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கி நிறைய சிஸ்டம்லாம் வந்திருக்கு, லோரஸ் நிறைய வந்துருச்சு. இப்போ பைனாகுலரில் பார்த்து அவங்க எந்த ஜிஆர்லேருந்து அடிக்கிறாங்கன்னு சொல்கிறது நம்மளுக்கு தெரியும். அவங்க உடனே நம்மளுக்கு பாஸ் பண்ணிடுவாங்க, இந்த இடத்துலேருந்து வர மாதிரி இருக்குன்னு உடனே ஹிட். அதுக்கப்புறம் மிஸ் ஆச்சுன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து கரெக்டாக அடித்து திருப்பி டார்கெட்டை வீழ்த்திடுவாங்க. ஸோ ஜிஆர்ஸ் தான். அப்போது வந்து இப்போ வந்து சிஸ்டம் இருக்குது நம்மகிட்ட, நம்ம யாரும் மனுஷனை வச்சு நம்ம தேடணும்னு அவசியம் இல்லை. பட் நீங்கள் இருந்த டைமில் வந்து மனுஷங்களை பயன்படுத்தி ஐ மீன் ஜிஆர்ஸை பயன்படுத்தி எங்கேருந்து வருது கவுண்டர் பேட்டரி ஸ்ட்ரைக்குன்றதை பார்த்து நீங்கள் என்கேஜ் பண்ணியிருக்கீங்க. அதுவும் இரவில் சொன்னது வந்து நல்ல பாயிண்ட் சார். இதை நான் கூட யோசிச்சதில்லை பெருசாக. லைக் அது இரவில் வந்து அது ரொம்ப ஃபயராக வரும். ஆமாம், சுடுறப்போ வந்து அந்த நெருப்பு பிளம்பு அப்படின்றது நாசிலேருந்து நல்லா வரும். இரவில் இது ரொம்ப நல்லா விசிபிளாக இருக்குமா சார்? அதாவது இரவுன்னு சொன்னோம்னா மேக்ஸிமம் டார்கெட் நம்மளுக்கு கிளியர் அப்சர்வ் பண்ணிடலாம்.
நீங்கள் எங்கேருந்து வர்றது அப்படின்னு சொல்கிறது நம்மளுக்கு தீ புலம்பு வச்சு கண்டுபிடிச்சோம். அதை வச்சுட்டு நாங்கள் எந்த ஜிஆர் கரெக்டாக டைரெக்ஷன் வச்சுட்டு அன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் கம்பாஸ் வச்சு டிகிரி படிச்சுட்டு அடுத்த நிமிஷமே ஜிஆர் எடுத்து அடிச்சிருவோம். ரொம்ப சூப்பர். இன்னைக்கு காலகட்டத்தில் வந்து நீங்கள் எங்கேருந்து மூவ் ஆகுதுன்னு சொல்கிற முதற்கொண்டு நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு தெரியப்படுத்தக்கூடிய நவீன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறைய நம்மகிட்ட வந்துருச்சு. அப்போ இன்னைக்கு உள்ள அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ் எல்லாம் நம்ம 1932 L70 கொடுத்துருக்காங்க நம்மகிட்ட இந்த கன்ஸ். இந்த மாதிரி ஆர்ட்லரி கன்ஸ் வந்து முதல்ல நான் டோ பண்ணி மேலே கொண்டு போய் அதுக்கப்புறம் அதை எல்லாம் அசம்பிளி பண்ணி திருப்பி ஒரு இடத்துல போஸ்ட்டில் போய் அதை மவுண்ட் பண்ணுவாங்க. தேவைன்னா இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம். அந்த நேரத்தில் வெஹிக்கிள்ஸ்லாம் ரொம்ப இல்லை. இதெல்லாம் கொண்டு போய் மவுண்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உள்ள கன்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போபஸ் இருக்குது. அது வந்து அதோட ரேஞ்சு கூட ஒரு 30 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் அதுக்கு நம்ம இந்தியன் மேனுஃபேக்சர் தனுஷ் இருக்குது. அது வந்து 36 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏடாக்ஸ் வந்துருச்சு. ஏடாக்ஸ் இந்தியன் மேனுஃபேக்சர் தான் வேறு லெவல் சூப்பராக பண்ணுறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எங்கேருந்து நான் எதுக்காண்டி சொல்ல வரேன்னா நம்மகிட்ட இந்த லோரஸ் HSTI அண்ட் ஹெல்த் தெர்மல் இமேஜர்ஸ் இதெல்லாம் வச்செல்லாம் பார்க்குறது, அப்புறம் நைட் விஷன்ஸ் இதெல்லாம் நிறைய இருக்குது இதில் இந்த சிஸ்டத்தில். அப்போ நம்ம எங்கேருந்து நம்மளுக்கு பம்பார்ட்மெண்ட் ஆகுதோ அது ஈஸியாக பார்த்துட்டு அடித்து காலி பண்ணிடுறாங்க. அது அக்யூரசி ரொம்ப இம்பார்ட்டன்ட். முன்னால் அக்யூரசின்னு சொல்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப ஜிஆர் எடுத்து அதை நம்ம லே சொல்லுவாங்க. அது மேலே மேப்பெல்லாம் போட்டு எடுத்து லே பண்ணி திருப்பி அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம்ஸ் தேவை. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. நம்ம எங்கேருந்து வந்துச்சு அடுத்த நிமிஷமே அதை திருப்பி அடிக்கக்கூடிய சக்தி நம்மகிட்ட இருக்குது. சார் ரொம்ப நல்லா சொன்னீங்க சார். இதை பற்றி தெளிவாக சொன்னீங்க. ஏன்னா எனக்கு வந்து நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சு. இப்போ உள்ள சிஸ்டம்ஸ் வந்து நம்ம இந்த சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுறோம் ட்ராக்கிங்க்கு, ஃபயரிங்க்கு அப்படின்னு. அந்த டைமில் இந்த சிஸ்டம் இல்லாதப்போ, குறிப்பாக நீங்கள் பணியில் இருந்தப்போ இந்த மாதிரி சிஸ்டம்ஸ் இருந்திருக்காது. ஸோ நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். எனக்கு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது என்னென்னா, இப்போ ஒரு ஆர்ட்லரி ஸ்ட்ரைக் நடக்குது, நம்ம போஸ்ட் மேலே ஒரு ஸ்ட்ரைக் நடக்குது. இது சீஸ்ஃபயர் வயலேஷன். ஏன்னா சீஸ்ஃபயர் வந்து நம்ம போட்டிருக்கோம், ட்ரீட்டி போட்டிருக்கோம், யாரையும் தாக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ கூட சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் நீங்கள் நானும் பேசுகிறப்போ நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. இப்போ தான் சமீபத்தில் தான் டொனால்ட் ட்ரம்ப்போட பேசி ஒரு சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்காங்க புதுசாக. இது எத்தனை நாளைக்கு வரும்னு தெரில. இந்த சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸ் வந்து பாகிஸ்தானியர்கள் பண்ணுறப்ப அதுவே ட்ரீட்டியை ப்ரீச் பண்ணுறது தான். இப்போ நம்ம திருப்பி அவனை அடிக்கிறோம் அப்படின்னா அதுவுமே ட்ரீட்டியை ப்ரீச் பண்ணுற மாதிரி தான். ஆனால் இப்போ நம்ம திருப்பி அடிக்கிறதுக்கு நம்ம வந்து உயர் அதிகாரிகள் கிட்ட எதுவும் பர்மிஷன் வாங்கணுமா, இல்லை அந்த போஸ்ட் வந்து இண்டிபெண்ட்டாக டக்குன்னு அட்டாக் பண்ணுறதுக்கான பவர்ஸ் இருக்கா? சீஸ்ஃபயருக்கு வந்து நீங்கள் எப்படி சீஸ்ஃபயர் வேலிடேஷன் பண்ணிட்டான்னா, இப்போ மேக்ஸிமம் நீங்கள் பாகிஸ்தான் சைட்லேருந்து இந்த ஃபயர் வந்து எப்போ ஆகும்னு கேட்டிங்கன்னா, திருப்பி நான் சொல்கிறேன் அதை, ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் சொல்கிறேன். எப்போ அவனோட டெரரிஸ்ட் அவனோட கண்ட்ரிலேருந்து நம்ம கண்ட்ரிக்குடைய இன்ஃபில்ட்ரேஷன் ஆகும்போது தான் ஃபஸ்ட்டு ஃபயர் பண்ணுவான். அதுக்கப்புறம் சில நேரத்தில் இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் நடக்கும், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும்போது இந்தியா ஜெயிச்சிடும். அது அவனுக்கு தாங்க முடியாது. அதுபோல் நம்மளோட கவனங்கள் வந்து மேட்ச்சுக்கு பின்னால் போயிடும். நம்ம கொஞ்சம் அப்படி என்ன சொல்கிறது, ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்கும் லைட்டாக, ரொம்ப சொல்ல மாட்டேன், ஏன்னா லைட்டாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுறதுக்காண்டி அவன் பண்ணுவான். நெக்ஸ்ட்டு இப்போ லேட்டஸ்ட்டு நம்ம இந்த வார் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கே, வார்னு சொல்கிறேன், டெரரிஸ்ட்டுக்கு எகெனிஸ்ட் சண்டை தான் அது ஆக்சுவலிட்டி. இது வந்து வார்னு நான் ஒத்துக்கிறவே முடியாது. நம்ம மேலே அடித்தா பஹல்காமில் நம்ம மேலே அட்டாக் பண்ணால் நம்ம அந்த டெரரிஸ்ட் மேலே அட்டாக் பண்ணோம், அவ்வளோதான். இது நம்ம எந்த விதமான நம்ம போய் பொதுமக்கள் மேலேயோ இல்லாட்டி இராணுவத்து மேலேயோ நம்ம பண்ணல. அவங்க என்ன பண்ணாங்களோ அதுக்கு ரிப்ளை நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம். இதுவரையும் பண்ணிட்டோம். நீங்கள் சீஸ் ஃபயர் பண்ணி சொன்னீங்க, சீஸ் ஃபயர் கொடுத்துருக்காங்கன்னு. இது எவ்வளோ நாள்னு தெரியல, பார்க்கலாம், இருக்கலாம். ஆக்சுவலாட்டி ஒரு வார்னு சொல்கிறது வந்து ஒரு கண்ட்ரி இல்லை, எந்த கண்ட்ரிக்கு இடையில வார்க்கோ அந்த 2 கண்ட்ரிக்குமே அது வந்து பயங்கர பேரழிவுன்னு சொல்கிறது உண்மை தான். அது ஏன்னா ஒரு உயிர் என்பது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயங்கள் கிடையாது. ஆனால் நேஷன் வரும்போது அதுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். உயிர்னு சொல்கிறது சும்மா ஒரு விஷயமே கிடையாது, ஆக்சுவலாட்டி தான். அப்போ நம்மகிட்ட வந்து ஸ்பிரிட்னு சொல்கிறது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. அந்த காலகட்டத்தில் நான் 89, 90 இருக்கும்போதெல்லாம் யார்கிட்டையும் இந்த மாதிரி எல்சியில் இருக்க பட்டாலியன் வந்து யார்கிட்டையும் பெர்மிஷன் வாங்கணும்னு தேவை கிடையாது. ஆக்சுவலாக எக்ரிமெண்ட் நம்மகிட்ட சீஸ் ஃபயர் எக்ரிமெண்ட் கொடுத்துருப்போம். நம்ம வந்து யாரையும் தேவையில்லாமல் நம்ம சைட்லேருந்து அவங்க சைடுக்கு ஃபயர் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அவனுக்கும் இருக்குது. ஆமாம், இந்த எக்ரிமெண்ட் இருக்குது, அவனுக்கும் இருக்குது. நம்ம மேலே பண்ணக்கூடாது. இந்த மாதிரி நம்ம
கம்முன்னு இருந்தால் கூட அவனோட அந்த இன்ஃபில்ட்ரேஷன் சில விஷயங்களுக்காண்டி அவன் நம்ம மேலே ஃபயர் பண்ணுவான். அதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு பதிலடி கொடுக்கும்போது அடங்கி போயிடுவான். அவன் நம்மளுக்கு ஒரு கேஷுவாலிட்டினா நம்ம 2, 3, 4 அடித்து தூக்கிடுவான். அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ இன்னைக்கு இல்லை, அன்னைக்கு காலகட்டத்திலேயே அதே தான் ரொம்ப ஸ்ட்ராங் அந்த விஷயத்துலலாம். ஆனால் வந்து தேவை இல்லை ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட இருந்து பெர்மிஷன் நம்ம வந்து அடிக்க கூடாது, நம்ம அதை பண்ண மாட்டோம். அவன் அடிக்கிறான்றப்ப நம்ம அடிக்கிறதுக்கு யாருக்கிட்டையும் பர்மிஷன் வாங்கன்ற அவசியம். ஹையர் அஃபிஷியல்னு சொல்கிறது நீங்கள் யாரை சொல்கிறீங்கன்னு சொல்கிறது ஒரு இப்போ டெல்லியில் இருக்காங்க அவங்கள்ட்ட அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ ஹையர் அஃபிஷியல்னு சொல்கிறது நம்ம ஒரு பெட்டாலியனோட ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர் இருப்பார், பெரிய முக்கியமான அதிகாரி. அவர் தான் கமெண்ட் பண்ணுவார். அவர் அந்த பெட்டாலியனுக்கு அவர் தான் கமெண்ட் பண்ணுவார். அவரோட பெர்மிஷன் கண்டிப்பாக தேவை. அவரோட பெர்மிஷன் தேவையில்ல. பை சான்ஸ் அவருக்கு ஒரு உப அதிகாரி இருப்பார், செகண்ட் இன் கமாண்ட் சொல்லுவாங்க. அவர் பார்த்துக்குவார். அவர் இல்லைன்னா அந்த போஸ்ட் கமாண்டர் இருப்பார், அவர் பார்த்துக்குவார். ஆனால் அந்த நேரத்தில் பயங்கர சில்லிங்காண்டு வெயிட்டிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பண்ணிக்கிட்டு இருந்தால் எப்படி ஆகுது? நல்லா யோசனை பண்ணுங்க. வெயிட்டிங்லாம் பண்ணுறதுக்குள்ள வேலையே இல்லை. கொடுத்தாச்சுன்னா உடனே திருப்பி கொடுத்தா ஆகணும். கொஞ்சம் நேரம் அப்போ கொஞ்சம் டிலே ஆகும், இன்றைக்கி டக்குன்னு கொடுக்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்று. அதுபோல் டெக்னாலஜி அன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமான டெக்னாலஜியாக இருந்துச்சு. கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி அடிக்கணும். இன்றைக்கி அப்படி கிடையாது, டக்குன்னு அடிச்சிடலாம். ஆமாம், டக்குன்னு அடிச்சிடலாம்னா அந்த எங்கேருந்து டார்கெட் டக்குன்னு அதை நம்மளுக்கு பிடிச்சி ஜிஆரில் வந்து நான் நேரத்தை அந்த டார்கெட்டுக்கு மேலே துல்லியமாக தாக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி நிறைய நம்மகிட்ட. அதில் ஏடிஜிஎஸ்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுது. சார், இப்போது ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் வந்து என்னை ரொம்ப பாதிச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். எப்படின்னா, பூன் செக்டரில் அப்பாவி பொதுமக்களுக்கு எதிராக பாகிஸ்தான் நடத்துகிற ஷெல்லிங். நம்மளோட போஸ்ட் அடிக்கிறாங்க, லைக் அதையே அடிக்கக்கூடாது அவங்க, ஆனால் அதை செய்கிறாங்க. டெரரிஸ்ட்டை உள்ள அனுப்புறதுக்கோ இல்லை அவங்களோட சொந்த விருப்ப வெறுப்புக்கோ போஸ்ட் அடிக்கிறாங்க. ஆனால் அதை தாண்டி சிவிலியன்ஸை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து இப்போ பூன் செக்டரில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கடந்த 2 நாட்களாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அதுலேயும் குறிப்பாக சீக் கம்யூனிட்டி இருக்கக்கூடிய ஏரியா, அதை பார்த்து அடிச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் குழந்தைகள்லாம் இறந்துருக்காங்க. இந்த மாதிரியான சம்பவம் இந்த மாதிரி ஹைட்டட் போர் சமயத்தில் மட்டும்தான். இப்போது இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரு போருக்குள்ளே போயிடுமோ அப்படின்ற சூழ்நிலை நிலவரப்போ தான் இப்படிலாம் அடிப்பாங்களா, இல்லை அப்பப்போ இது நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு சம்பவம் தானா, இன்சிடென்ட் தானா? அதை பற்றின ஒரு சில தகவல்கள் நீங்கள் உங்களோட சைடில் இருக்கு. என்னோட நாலேஜில் நீங்கள் கேட்டது கரெக்ட் தான். என்னோட நாலேஜில் பார்த்தீங்கன்னா, இந்த பொதுமக்கள் மேலே அவங்களோட ஃபயர் சொல்கிறது இன்றைக்கி இல்லை, முன்னாலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் இந்த பஞ்சாப் இந்த மாதிரி சொல்கிறோம்னா என்ன சொல்கிறது, ஜம்மு ரீஜன், பஞ்சாபிஸ்லாம் இருப்பாங்க நிறையா, அப்புறம் ஹிந்துஸ்லாம் நிறையா இருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய அங்கே வில்லேஜெல்லாம் இருக்குது. அது மேலே குறிப்பிட்டு அவரோட தாக்குதல் இன்னைக்கு கிடையாது, முன்னாலேருந்தே நடந்துகிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது போக குறிப்பிட்டு அவங்க தான் சொல்கிறாங்க. எந்த பக்கம் வேணுமா போடுவான், கூப்புவார சைடில் போடலாம், இந்த பக்கம் போடலாம், அக்னூர் சைடு போடுவான். அக்னூர் சைடில் நிறைய ஆகும் பொம்பார்ட்மெண்ட்லாம். அப்போ அவங்க நம்ம டார்கெட்டு அவன் அக்யூரஸியாக நம்ம மேலே தான் போடுறான்னு சொல்கிறது சிவிலியன் மேலே நிறைய போடுவான். இப்போ நம்ம ஏதாவது அங்கே அந்த பக்கம் ஃபயர் பண்ணி 2-3 மிலிட்ரியோட பர்சனல் சோல்ஜர்ஸ் யாராவது நம்ம ஏதாவது கில் பண்ணிட்டோம்னா அடுத்தது அவனோட அது நம்ம மேலே முடியணும்னா சிவிலியன் மேலே காட்டுவான். இது நடக்கிற கோழைத்தனமான ஒரு விஷயம் தான் ஆக்சுவலாக. சார், இது ஆக்சுவலாக முன்னாடியே நடக்குது, முன்னாலேருந்து நடக்குது. இந்த வாரில் கூட நடந்திருக்கு. ஒரு 9 பேர் இறந்துருக்காங்க. அதெல்லாம் கண்டிக்கத்தக்கது. உண்மையான ஒரு வீரம் மிகுந்த ஒரு சரியான ஒரு கண்ட்ரியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வேலைகள்லாம் கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஏன்னா உனக்கு தேவை ஆர்மி. நீ உண்மையான நல்ல ஒரு வீரம் மார்த்தட்டி நான் ஒரு நல்ல ஒரு ஆர்மின்னு சொல்லியாச்சுன்னா ஆர்மி மோதணும். அதை விட்டு சிவிலியன் அடித்து அப்பாவி மக்களை கொள்வது வந்து ரொம்ப கண்டிக்கத்தக்க விஷயம். இது கண்டிப்பாக கண்டிக்கணும். முன்னால் வந்து நடந்துட்டு இருக்கு, ஆனால் ரொம்ப கிடையாது. இந்த மாதிரி முன்னாலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்னால கொஞ்சம் ஆக்சுவலி இந்த பம்பார்ட்மெண்ட் இந்த சில்லிங் விஷயம் ரொம்ப டேஞ்சர். நம்ம இன்றைக்கி ட்ரான் பக்கத்தில் அதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ட்ரான் சிறப்பாக வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் இந்த பம்பார்ட்மெண்ட் இந்த சில்லிங் சொல்கிற விஷயம் எல்சியில் பார்டரில் பயங்கர தீவிரமாக நடந்திருக்கு. நம்ம இதுக்கு மேலே நம்மளோட மிலிட்ரி வந்து ரொம்ப, அதாவது நம்மளோட ஆர்மி ரொம்ப ஸ்ட்ராங் இந்த விஷயத்தில், அடித்து தூள் கலக்கியிருக்காங்க. அதனால தான் கொஞ்சம் அவங்களால எதுவும் பண்ண முடியல, சிவிலியன் மேலே போட்டிருக்கான். உண்மையை சொல்லணும்னா அதான் கோலத்தரமாக சிவிலியன்
போட்டு அவங்கள சாகடிக்கிறது தப்பு தானே. சார், இப்போ ஆர்ட்லரியை பற்றின நல்ல தெளிவான இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கொடுத்தீங்க, ரொம்ப உதவிகரமாக இருந்துச்சு. பாஸ்ட் டைம் ப்ரெசென்ட் டைம் கம்பேர் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும், கலந்துரையாடணும். இது உண்மையிலே நம்மளோட வியூவர்ஸுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது சீஸ்ஃபயர் போயிருக்கு. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவில் ட்ரம்ப் அவர்கள் வந்து சீஸ்ஃபயர் கொண்டு வந்திருக்கிறதா அவர் ட்வீட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு நைட்டு ஃபுல்லாக நாங்கள் உட்காந்து பேசணும், 2 பேர்கிட்டையும் எஸ்கலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர் அப்படின்னாலே உலகம் வந்து இதை வேறு மாதிரி தான் பார்க்குது, உலகத்தோட அழிவாக பார்க்குறாங்க. ஏன்னா அதில் ஒரு தியரி இருக்குது, இது கன்ஃபார்ம்டான ஒரு விஷயம் கிடையாது, அது ஒரு தியரி. என்னன்னா 2 நாடுகளும் கிட்டத்தட்ட தலா 160 அணுகுண்டுகள் வச்சுருக்கு. இந்த 120 அணுகுண்டுகளை போட்டுச்சுன்னா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு மட்டும் அது பாதிப்பு கிடையாது. அந்த 300 சொச்ச அணுகுண்டுகள் ஒரே நேரத்தில் வெடிக்கிறதுனால வெளிப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு மற்றும் புகை மண்டலம் நேராக போய் நம்மளோட ஓசோன் லேயர் கீழே வந்து படர்ந்து ஒட்டுமொத்த உலகத்தையும் இருட்டுக்குள்ளே ஆழ்த்தி சூரிய வெளிச்சம் உள்ளே போக முடியாத மாதிரி பண்ணி ஒட்டுமொத்த உலகத்தையுமே ஐசேஜ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே தள்ளிடும். ஐசேஜ் அப்படின்னா எல்லா சைடும் அண்டார்டிகாவாயிரும், அதாவது வெயிலே இருக்காது, எல்லா சைடுமே பனி தான். அப்போ நம்ம விவசாயம் பார்க்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது, மிருகங்கள்லாம் செத்துரும், அதை தொடர்ந்து நம்மளும் செத்து போயிடும். இப்போது இந்த தியரி ஒன்று இருக்குது, ஒரே நேரத்தில் 350 அணுகுண்டு வெடிச்சிச்சு அப்படின்னா இது நடக்கும் அப்படின்னு. அதனால் இந்தியா பாகிஸ்தான் போரை வந்து அவ்வளோ சுலபமாக இப்போ ரஷ்யா யுக்ரைன் போகிற அளவுக்கு பார்க்க மாட்டுறாங்க. ரஷ்யா யுக்ரைன் போரில் நீ ஏறி அடிக்கபுல அப்படின்ற மாதிரி ஆயுதங்கள் 2 சைடும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் இம்மிடியட்டாக எல்லாருமே G7 ஆரம்பித்து எல்லாருமே இதை நிறுத்துங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தில் தான் இருக்காங்க. அதே சமயம் பாகிஸ்தானுக்கான சப்போர்ட்டை நம்மளால் பார்க்க முடியுது. IMF வந்து $1 பில்லியன் லோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, பேசிக்காக ஆயுதம் வாங்குறதுக்கு. அந்த லோனை ரிலீஸ் பண்ணுறதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு என்னோட கண்ணோட்டத்தில் பார்க்குறேன் அப்படின்னா, பாகிஸ்தான் வந்து உடைந்து விடக்கூடாது அப்படின்றது. இவங்க உடஞ்சிட்டாங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அணு ஆயுதங்கள் அடுத்து யார் கையில் போகும்னு தெரியாது. ஏன்னா கண்ட்ரியோட இராணுவத்தில் இருக்கிறவங்க ஆல்ரெடி ஊழல் பண்ணி மாட்டிக்கிட்டவங்க தான். அப்போ இந்த நபர்கள் வந்து அணு ஆயுதங்களை விற்க மாட்டாங்க, நாடு உடையுது அப்படின்றதுல என்ன நிச்சயம் சார்? கண்டிப்பாக அதை நம்ம பார்க்கணும். ஸோ அணு ஆயுதங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியே போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தினால இந்த நாடை ஓரளவுக்கு ஸ்டேபிளைஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டிற்கு எவ்வளோ பணம் தேவைப்படுகின்றதோ அதை வந்து IMFஓ இல்லை மித்த ஆர்கனைசேஷன்ஸோ அரப் கண்ட்ரிஸும் இருக்காங்க, அவங்களும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க லோனு. பேசிக்காக அணு ஆயுதத்தை வச்சு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நாடு. இப்போது இந்த நாட்டோட நம்ம ஒரு பெர்மனண்ட்டான சீஸ்ஃபயரையோ இல்லை ஒரு சொல்யூஷனையோ நோக்கி போக முடியுமா? ஏன்னா நம்ம போடுற சீஸ்ஃபயர் சொல்யூஷன்லாம் 5 வருஷம் 6 வருஷம் தான் வருது, அடுத்து ஏதாவது ஒரு கான்ஃப்ளிக்ட்டுக்குள்ளே போயிடுறோம். பர்மனண்ட்டாக இவங்களோட போயிட முடியுமா சார்? அப்படி போனால் நமக்கு என்ன வேணும், என்ன நமக்கு கேரண்டி இவங்க கொடுக்கணும், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சீஸ்ஃபயரை பற்றி பேசுனீங்க, ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காங்கன்னு சொன்னீங்க, 2 கண்ட்ரிக்கு சீஸ்ஃபயர் ஆகணும்னு சொன்னீங்க. புரியுது எனக்கு, சீஸ்ஃபயர் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு இந்த சீஸ்ஃபயரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் அப்படியே நாகாசாகி கிராப்ஸ்மா பார்த்துருப்பீங்க. அப்போ அன்னைக்கு உழுந்த ஒரு அணுகுண்டு எவ்வளவு பாதிப்பு, அங்கே ஒரு புல் கூட முளைக்காத அளவுக்கு குழந்தைகள்லாம் ரொம்ப ஊனமாக பிறந்த இன்னைக்கு காலகட்டத்தில் கூட அதை அனுசரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை அந்த ஃபீலிங்ஸை இன்னைக்கு கூட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு அணுகுண்டு நாகாசாகி கிராப்ஸ்மா மேலே விழுந்து அவ்வளோ பாதிப்பு அடைஞ்சிருக்குன்னு சொல்லும்போது, நம்ம இன்னைக்கு விட்ற இந்த காலகட்டத்தில் நம்மகிட்ட இருக்க அணுகுண்டு, அதே மாதிரி பாகிஸ்தான்கிட்ட இருக்க அணுகுண்டை மிஸ்யூஸ் ஆகிடக்கூடாதுன்னு சொல்கிறது நீங்கள் சொன்னீங்க கரெக்டாக. மிஸ்யூஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால தான் உலக நாடு பயப்படுறாங்கன்னு சொல்கிறது எக்ஸப்ட்லி கரெக்ட். ஏன்னா நீங்கள் அந்த அணுகுண்டு எடுத்து ஒரு தெரியாதனமாக எங்கேனாவது போட்டால் நியூக்ளியர் பயாலஜிக்கல் கெமிக்கல் வார் இந்த மாதிரி தான் சிஸ்டம். அதை எடுத்து அந்த அணுகுண்டு எடுத்து நீங்கள் ஒரு இடத்துல போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறீங்க இருண்ட உலகம், அதான் கரெக்டாக சொல்லட்டும், இருண்டாயிரும் உலகம் வந்து இருளாக மாறப்படும். அப்படின்னு அந்த காலகட்டத்தில் வசிக்கிறதுக்கு நம்ம ஒரு மனிதனாக இருந்துட்டு என்ன சொல்கிறது, கடவுள் இந்த இயற்கை அழகாக கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நேசித்து நல்லா சந்தோஷமாக இருக்கணுமா, அது வந்து பெரிய எதிரின்னு சொல்லுவேன். அதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது உலக நாடு நினைக்கிறது கரெக்டாகவும் இருக்குது. ஆனால் சில நேரத்தில் நம்மளோட நேஷன், நம்மளோட தேசம் அப்படின்னு வரும்போது நம்மளால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம வந்து இந்தியா பொறுத்தவரை எப்பயுமே அகிம்சை, ரொம்ப அமைதியாக போகக்கூடிய அமைதிப்படை தான் நம்ம. இன்றைக்கி இல்லை என்றைக்குமே நம்மளை தொட்டால்
நம்ம தூக்காமல் விட மாட்டோம் சொல்கிற அதே கதை தான். நம்மளை தொட்டால் தூக்காமல் விட மாட்டோம். தொட்டில்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லையே. அப்போ சீன்னவன் யார்? அவன் தான் அனுபவிக்கணும். இப்போ சீன்றாங்கன்னா அவங்க தான் அனுபவிக்கணும். ஆனால் என்னையை பொறுத்தவரை அணுகுண்டுன்னு சொல்கிறது யூஸ் பண்ணக்கூடாது. அதில் பல நம்ம இந்த உலகம்னு சொல்கிறது இருள ஒரு காரணமாகிவிடும். அதான் காரணம், கரெக்டாக சொல்லணும். அதனால் அதை யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து நிறுத்தி வைக்கிறது ரொம்ப நல்லது. சீஸ் ஃபயர்னு சொல்கிறது நீங்கள் அணுகுண்டு யூஸ் பண்ணாமல் நீங்கள் அந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து 1971லலாம் நம்மளோட வீரம் அந்த இடத்துல வீரத்தோடு நம்மளோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் முன்னால் தூக்கி நம்ம முன்னால் காலை வச்சு பின்னால் வைக்க மாட்டோம்னு சொல்கிற கான்செப்ட் தான் அன்னைக்கு. அதனால் ஆமாம், நம்மளுக்குலாம் வீர மெட்ராஸின்னு சொல்லுவோம். நம்மளுக்கு மெட்ராஸ் பகுதி வீர மெட்ராஸ். முன்னால் ஒரு கால் வச்சுட்டுனா பின்னால் வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறது தான் நியதி. அதான் ஒரு கான்செப்டே. அன்னைக்கு வாரில் போட்டு அடித்து நம்ம நிறைய வின் பண்ணிட்டு வந்திருக்கோமே. நாங்களாம் வின் பண்ணி எங்களோட முன்னோர்கள் நிறைய வின் பண்ணி கொடுத்துருக்காங்க பாகிஸ்தானில். ஆனால் அந்த வின் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்மளை யாரும் அடிச்சுக்கவே முடியாது உலக அளவில். நம்ம தான் கில்லாடின்னு சொல்லலாம், கில்லி அப்படிதான். ஆமாம், நம்ம தான் கில்லி, அதில் எந்த விதமான டவுட்டே கிடையாது. ஆனால் அந்த அணுகுண்டு அப்படின்னு சொல்லும் போது இது உலகத்தை இருளாக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுனால எல்லாரும் இதை நிப்பாட்டணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. சார், இப்போது பெர்மனண்ட்டாக வந்து ஒரு சொல்யூஷன் நாங்கள் வந்து பாகிஸ்தானோட இணக்கமாக போய்க்கிறோம் அப்படின்னா நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? பாகிஸ்தானோட ட்ரேடிலேருந்து இப்போ ஐரோப்பிய ஒன்றியம் வந்து 2 நாட்டினோட பார்டர் இருக்காது, ஃப்ரீயாக மூவ் பண்ணியிருப்பாங்க மக்கள். அந்த மாதிரி பாகிஸ்தானோட ஒரு உறவில் நம்ம போனோம்னா இவங்க என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் சொல்கிறது நம்ம 2 பேரும் ஒரே குடும்பமாக செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்கள் விரும்புகிறீங்க, அது மாதிரி தானே சொல்ல வரீங்க. ஆனால் நம்ம வந்து எப்போ நம்ம இண்டிபெண்டன்ஸ் பிரிஞ்சதுலேருந்து நம்ம இதுவரைய நெகட்டிவாக, அதாவது அவங்கள நம்ம அழிக்கணும், அவங்க மேலே நம்ம கெடுதல் குடும்பம் பக்கத்து வீட்டுக்காரன் அழிக்கணும்னு நினைக்கிற மாதிரிலாம் நம்ம இதுவரை நடந்ததே கிடையாது. நம்மளோட எண்ணங்கள் என்றைக்குமே அந்த மாதிரி இருந்தது கிடையாது. அவனோட காரணத்தால் தான் நம்ம அவன்கிட்ட சண்டை போட வேண்டியதாக இருக்குது. அவன் இதுவரை 71 வாருக்கு வந்தான், அப்புறம் கார்கில்ல வந்தான், அப்புறம் பெகல்காமில் வந்துட்டான். இந்த மாதிரி விஷயங்கள் அவன் பண்ணதான் நம்ம பண்ணுற ஒழிய நம்ம இதுவரை ஏதாவது பண்ணதாக சரித்திரமே கிடையாது. அப்படின்னு சொல்லும்போது நம்ம நேசிக்கிறோம், அவன் அந்த அவனுக்கு வந்து அதுக்கு அன்புனா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே தெரியாமல் தீவிரவாதத்தை வளர்த்து நீங்கள் நாட்டை அழிக்கக்கூடிய ஒரு சக்தியை அவன் வளர்ந்துருக்கான்னு சொல்லும்போது அதுக்கு பதிலடி நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும், வேறு வழியே கிடையாது. அப்போ இந்த தீவிரவாத அமைப்புகள்லாம் பாகிஸ்தான் அரசாங்கம் வந்து நாளைக்கு முடிச்சு விட்றாங்க, எல்லா தீவிரவாத அமைப்புகளையும் வேட்டையாடுறாங்க, எல்லாரையுமே இல்லீகல் ஆர்கனைசேஷனாக அந்த சப்போர்ட் ஃபண்டிங் எல்லாத்தையும் கட் பண்ணுறாங்கன்றப்ப நமக்கு பாகிஸ்தானுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்களா சார்? கண்டிப்பாக வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்போ இதுவரை நடந்த இத்தனை நிகழ்வுகளும் நம்ம பார்த்தீங்கன்னா 1971 வார்ன்னு சொல்கிறது அன்னைக்கு காலகட்டத்தில் அப்போ நம்ம பிரிஞ்சோம், நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட நாடை வந்து பெருசாக்கணும் வைக்கணும், அப்புறம் நம்மளுக்கு ஒரு டாஸ்க்கை பங்களாதேஷை பிரித்து கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அன்னைக்கு நடந்ததுனால அது ஒரு வாராக முடிஞ்சிருச்சு. ஆனால் டெரரிஸ்ட் வந்து அழிச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப அதுதான் ரொம்ப நல்ல வேலை பாகிஸ்தான் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா பாம்புக்கு எவ்வளோ தான் நீங்கள் பால் ஊட்டி தேன் ஊட்டி வளர்த்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் கொத்தத்தான் செய்யும், அதுதான் கான்செப்ட். அப்போ நீங்கள் டெரரிஸ்ட் எவ்வளோ ஊக்குவிக்கிறீங்களோ அந்த கண்ட்ரி அவ்வளோ அழிவுக்கு போகும். அந்த டெரரிஸ்ட் இப்போ வந்து அவங்க வந்து திருப்பி அதுக்கு அவங்க மேலே ஒரு சரியான ஒரு ஆக்ஷன் இந்த டயத்தில் எடுத்துகிட்டு எல்லாம் உடைச்சி நொறுக்கி அவங்களே இல்லாமல் ஆக்கிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரி ரொம்ப அழகாக சிறப்பாக நம்மளை மாதிரி அவங்களுக்கு ஒரு வளர்ச்சி பாதையில் போகிறதுக்கு வழி நிறைய இருக்குது. இப்போது பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம ஊரில் வந்து முக்கால்வாசி பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பாகிஸ்தான் மக்களே வந்து லைக் கெட்டவங்க, அவங்க அவங்க ஐடியாலஜிக்கலி வந்து அவங்க நம்ம கூட ஒத்து போக மாட்டாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. பாகிஸ்தானோட இராணுவ ஜெனரல் ஆசிஃப் முனீர் அவர் கூட வந்து ஒரு பகல்காம் தாக்குதலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்துருந்தாரு. அதில் இந்தியா ஒருபோதும் பாகிஸ்தானோட ஒன்றி போகாது, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு வேறு, அவங்க கும்பிட்ற சாமி வேறு, அவங்க வாழ்க்கை முறை வேறு, நம்மளோட வாழ்க்கை முறை வேறு, அவங்களும் எப்பயுமே ஒட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு வீர வசனங்கள்லாம் பேசினார். லைக் அவரோட ஐடியாலஜியே அந்த நாட்டு மக்களின் மேலே திணிக்கிறப்ப அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, நீங்களும் நானும் சேர மாட்டோம், லைக் நீங்களும் நானும் வேற அப்படின்றத வேரூன்றி வைக்கிறாங்க. நாடு அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் பார்டரில் இருக்கிறப்ப பாகிஸ்தானி இராணுவ வீரர்கள் கூட ஒரு சில கான்வர்சேஷன்ஸோ இல்லை சில கெஸ்டர்ஸில் ஈடுபட்டிருப்பீங்க கண்டிப்பாக. அப்போது அந்த நபர்களும் வந்து நம்மளும் அவங்களும் வேறு கிடையாது, லைக் நம்மளை மாதிரி அவனும் ஒரு மனுஷன்தான், அவன் வந்து நம்மளை கொல்லணுன்றது அவனோட மோட்டிவ் இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்கள் நினச்சிருக்கீங்களா சார்? லைக் உங்களுக்கு நடந்திருக்கா? ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க.
என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு இராணுவ வீரனா இருந்துட்டு, யாரையுமே இராணுவ வீரன் எடுத்தோம்னா, இந்த அடுத்த நாள் இராணுவ வீரனை போய் கொல்லணும்னு நினைக்கிறதெல்லாம் கிடையவே கிடையாது. எங்கேயுமே இது நீ அவனை போய் சாகடிக்கணும், நம்ம இடத்துக்கு அந்த இடத்துக்கு போகணும் அப்படிலாம் கிடையாது. எப்போ இந்த வார்னு டிக்ளேர் ஆகுதோ, நம்ம நம்ம நாட்டுக்கும் அந்த நாட்டுக்கும் போர் அப்படின்னு சொல்லி காலகட்டம் வரும்போது நம்ம பண்ணித்தான் ஆகணும். நீங்கள் இடையில நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, நம்மளோட இண்டிபெண்டன்ஸ் டே, அப்புறம் குடியரசு தினத்துக்கெலாம் நீங்கள் ஸ்வீட்லாம் பாகிஸ்தானில் வந்து இந்தியாவில் கொடுப்பாங்க. அதே மாதிரி அவங்க நம்ம வந்து அவங்களுக்கு கொடுப்போம். இந்த மாதிரி பரஸ்பரமாக நடந்துக்கிட்டு தான் இருக்கும், நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி நடக்கும். ஆனால் எல்லைக்கு மீறும்போது நம்மளோட என்ன சொல்கிறது, நம்மளோட நேஷனுக்கு எதிராக, நம்மளுக்கு நேஷனுக்கு அவங்க எதிராக ஏதாவது செயல்படும் போது, நம்மகிட்ட அவங்க ஏதோ எதிர்பார்த்து நம்மளை தப்பாக சித்தரிக்கும் போதோ, இல்லாட்டி நம்மளை வந்து தூண்டுதல் பண்ணுறது, நம்ம வாடா பார்ப்போம் அப்படி சொல்கிற மாதிரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது தான் நம்ம எகனிஸ்டாக மாற வேண்டியது இருக்குது. நீங்கள் பார்டர் செக்யூரிட்டியில் இருந்திருக்கீங்க. அப்போது தனிப்பட்ட முறையில் பாகிஸ்தானியர்கள் வந்து எப்படி நம்மளை லைக் ஒரு நார்மல் நாளில் பீஸ் டைமில் இந்த பாகிஸ்தானியர்கள் நம்ம கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணுவோம் சார்? சும்மா அப்படியே கண்ணை பிடிச்சி நின்றுட்டு இருப்பாங்க, முறைச்சிக்கிட்டே நிற்பாங்களா, இல்லை வந்து எதாவது ஜாலியாக பேசுகிற மாதிரியோ இல்லை எதாவது கெஸ்டர்ஸ் பண்ணுவாங்களா அப்படி கேட்குறேன் சார். மேக்சிமம் வந்து நம்ம போஸ்டெல்லாம் வந்து எல்சி, இந்த மாதிரி ஃபென்ஸுக்கு அந்த பக்கம் அவங்க போஸ்ட்டு, ஃபென்ஸுக்கு இந்த பக்கம் நம்ம போஸ்ட்டு அப்படின்னு சொல்ல காலகட்டத்தில் நம்மளோட இது ஃபுல்லாக அப்சர்வேஷனில் தான் இருப்போம். நம்ம டிஃபென்ஸ் அப்சர்வேஷன், ஏதாவது என்ன நடக்குதுன்னு சொல்லி, அதே மாதிரி அவனும் நம்மளோட அப்சர்வேஷனில் நம்மளை அப்சர்வ் பண்ணுவான், மேலே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருப்பான். இவ்வளோ தான் ஒழிய இங்கே வந்து பரஸ்பரம் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி பேசுகிறதுக்கோ அந்த காலத்தில் இருந்துச்சு. அப்போல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. என்ன நிறைய விஷயம் நடந்துருக்குச்சு. நான் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட இந்தியாக்காரவங்க டீ எடுத்துகிட்டு அந்த பக்கம் போன கதை கூட இருக்குது அந்த காலத்தில். அப்போ 71, அந்த 71 அதுக்கப்புறம் 72, 70 அந்த மாதிரி ஏரியாவில் ஒரு 80க்குள்ளெல்லாம் அவங்க அந்த பக்கம் போயிட்டு கூட வந்திருக்காங்க. சில நார்மல் நிகழ்வுலாம் நிறைய நடந்துருக்கு. நானும் கேட்டிருக்கேன், என்னோடய சூப்பீரியர்ஸ்லாம் சொல்லும் போது நான் கேட்டிருக்கேன் அந்த மாதிரி விஷயங்கள்லாம். அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் உடனே சொல்லி திருப்பி இங்கே விட்டுருவாங்க, பெருசாலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி அங்கிட்டும் இங்கிட்டு வருவாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. எப்போ இந்த டெரரிசம் ஸ்டார்ட் ஆச்சோ, அப்புறமே ஃபென்சிங் வந்துச்சோ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப எல்லாமே ரொம்ப கம்மியாயிடுச்சு நிகழ்வுகள்லாம். கரெக்டாக சொன்னோம்னா ஆமாம். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெரரிசம். இது உலகமே ஏன்னா உலகமே ஆடி போயிருக்குன்னா அந்த டெரரிசத்தை வச்சு தான் ஆடி போயிருக்கு எல்லாமே. நீங்கள் அமெரிக்கா 11 செப்டம்பர் இரட்டை கோபுரம் தாக்குதல்லேருந்து ஒசாமா பின் லேடன் அவன் அடிச்சதுலேருந்து நிறைய விஷயங்கள் இப்படியே போயிட்டே இருக்குது. கண்டினியூ ஒரு செயின் மாதிரி போயிட்டே இருக்குது. உலகமே என்ன சொல்ல, டெரரிஸ்டிக் சில கண்ட்ரியவே ஆக்குபை பண்ணிவிட்டு அவங்களோட ஆட்சி கூட நடத்தக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி வந்துச்சு. இது போக எல்லாமே இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நீங்கள் யோசனை பண்ணிக்கோங்க எப்படி இருக்கும்னு. அதான் ஒரு அமைதியான வாழ்க்கை இருக்காது. அதனால தான் உரைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா கான்வர்சேஷன் போயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் சார். ஏன்னா இது நம்மளோட முதல் முயற்சி, நம்மளோட சேனலில் பாட்காஸ்ட் இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. இது போகவே நிறைய இராணுவ வீரர்கள்கிட்டையும், ஆர்ட்லரி டிவிஷனில் இருக்கிறவங்க, லாஜிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்களையும் நம்ம பேசுவோம் சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம். அடுத்தடுத்து ஒவ்வொரு துறையை பற்றியும் நம்ம தெளிவாக பேசலாம் சார். இதில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் வந்து ஒரு ஆர்டிக்கிளை படிக்கிறேன், ஒரு ஆயுதத்தை படிக்கிறேன், அந்த ஆயுதம் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத என்னால் சொல்ல முடியும், மக்களுக்கு, நம்ம ஆடியன்ஸுக்கு சொல்ல முடியும். ஆனால் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஹீட்டு தெரியும். கள நிலவரம் என்ன, கன்னை கொடுத்தா எப்படி நான் சுடுறது, கன்று எப்படி வேலை செய்யும் சொல்கிறது வேறு, கன்று வச்சு எப்படி சுடுவோம், அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றது வேறு. ஸோ அந்த மாதிரி தருணத்தில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது நம்மளுக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய காணொலிகள் பண்ணலாம் சார். அண்டு இந்த காணொலியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள் சார். உங்கள் கடைசியாக நீங்கள் எதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உலகத்தில் இருக்க அனைத்து மக்களும், அது இந்தியாவாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், எல்லா மக்களும் அமைதியாக நல்லா சந்தோஷமாக அவங்களோட குடும்பத்தோடு வாழணும்னு சொல்கிறது என்னோட வேண்டுதலாக இருக்குது. அதுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய டெரரிசம் அவங்கள ஒழிக்கணும். இது உலகளவில் பண்ணுறாங்க. அதில் நமது கண்ட்ரியும் அதுக்கு என்ன வேலை செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அது மாதிரி செஞ்சு ஒரு அமைதி எல்லா இடத்துலையும் நிலவணும்னு சொல்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். வாழ்க பாரதம், ஜெயஹிந்த்.